நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நம்ம சுந்தர் சி இருக்காரு. சுந்தர் சி நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து க்ளோஸாக தான் இருந்துட்டு இருந்தார். அவரே வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாரா அப்படின்றது தளபதி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாருங்க. வந்த பிறகு தான் தெரியுது ஒட்டுமொத்த அந்த சினிமா திரையுலகையுமே வந்து தளபதி விஜய்க்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் மட்டும் தான் வந்து ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்களே தவிர மொத்த எல்லாருமே சரி தான் வந்து திமுக ஆதரவாகவும் தளபதி விஜய்க்கு எதிராகவும் சொம்பு தூக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சி அதுதான், அதை எதிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ரெட் ஜெயண்ட்லாம் இருக்குது அப்படின்றதுக்காகவே வந்து தளபதி விஜய் வந்து இதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரமாட்டாருன்னு சொன்னதாலேயே வந்து நிறைய பேர் வந்து தளபதி விஜய்க்கு வந்து எதிராக தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய அந்த பச்சோந்தித்தனம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ சுந்தர் சி அவர் வந்து நீங்கள் ஒரு நடிகராக தான் பார்த்துருப்பீங்க, ஒரு இயக்குனராக பார்த்துருப்பீங்க, அப்படி தான் இருந்துட்டு இருந்தார். குஷ்போட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்டர் அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் திடீர்னு பார்த்தா வந்து தளபதி விஜய்க்கு எதிராக வந்து அதிமுக கட்சியோட ஒரு கூட்டணியில் சேர்ந்துக்கிட்ட வந்து அவரும் வந்து போட்டியிட போறாராம். ஸோ திருச்சியில் வந்து அவருமே வந்து தளபதி விஜய்க்கு எதிராக, அதாவது விசில் சின்னத்துக்கு எதிராக வந்து போட்டியிட போறாரு. சமீபத்தில் வந்து அவரை பார்த்து வந்து கேட்டிருந்தாங்க, அதிமுக சார்பாக நீங்கள் போட்டியிடுறீங்களே, உங்கள் தொகுதியில் வந்து தளபதி விஜயோட விசில் சின்னத்தில் வந்து முஸ்தபா வந்து போட்டியிடுறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து விஜய் ரொம்பவே வந்து பிடிக்கும், என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து அவரோட தம்பி மாதிரி, அவருக்கு வந்து குஷ்புன்றது வந்து அக்கா மாதிரி, ஸோ குடும்பமாக வந்து எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதன் பிறகு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் போட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் சுந்தர் சியை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் வந்து போட்டியே, தாவைக்கா வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே நீங்களும் வந்து தளபதி விஜய் மேலே வந்து இவ்வளோ வன்மத்தில் இருந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சுந்தர் சியும் வந்து அவர் என்ன போஸ்ட் போட்டாலும் சரி தான், என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி தான், கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லாரும் வந்து திட்டிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு தெரியல, நிறைய நெகட்டிவிட்டின்றது வந்துட்டு இருக்கு, சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு நல்ல நடிகர் நல்ல இயக்குனர்னு பேர் வாங்கியிருந்தேன், இந்த அரசியலுக்கு வந்து எல்லாரும் வந்து எனக்கு கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காராம்.